என்பா ரொம்ப ஒரு வாரம் கழித்து மாப்பிள்ளை இன்றைக்கி தான் வந்திருக்கிறான். நான் அதுக்காட்டி ஆட்டி போனேன். அதுக்காட்டி வைக்கப்பட சுற்றுறதுக்கு டைம் ஆகி போச்சுன்னு சொல்லி மாப்பிள்ளை வந்த உடனே வட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். போய் பார்ப்பேன் என்ன கிண்டுறாருன்னு. ஒரு 4 காடு இருக்குது, அறுத்து போட்டுருக்குறாங்க. அதை தான் போய் பார்க்கணும். ஓட்டிகிட்டு இருக்கிறான். எத்தனை கத்தை போட்டிருக்கிறான் பாரு. ஒரு 20 கத்தை போட்டிருப்பான் அடுக்கு நாட்டில். இதில் வைக்கிப்பில் ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, அரிக்கணும், அதுதான் பிரச்சனை. சுத்தமாக அரிக்கணும். அரிச்சா மோயவே ஆந்திரா பொன்னி அதில் கோலை, அதுதான் பிரச்சனையே. வளர்த்தி நல்லா இருந்தால் கரெக்டாக இருக்கும். எங்கே பள்ளிக்கூடம் போகிறேன்னா ஏன் வீட்டில் உங்கள் அப்பா பாப்பிள் அப்பனை அனுப்பிவிட்றது இல்லை உங்கள் வீட்டில் இருக்கும்ல? வீட்டில் இருக்க உங்கள் அப்பா பாப்பிள் யாரோ ஒருத்தர் அனுப்பிவிடலாம்ல? வடிவேலுது அண்ணா நல்லா மாதிரியெல்லாம் எடுத்துட்டாங்களாண்ணா. சரி எடுத்துகிட்டு போயிட்டானா 2 மணி நேரம் ஓட்டி விட்ரு. கிளப்பில் ஆம்பு கிளப்பி ஓட்டுறதா 5 கிளப்பிலையா? இதில் ஓட்டுறா பெட்டராக இருக்கும். அதில் மம்ட்டு இருந்தால் ஒரு விட்டு வெட்டி பார்க்கலாம். ஏற அப்படின்னு சோளம் தானே வைக்கிற? இது சோளம் அதெல்லாம் பேலர் ஓட்டுறதுனால ஏறுந்து வண்டி வளையுது, ஆடுது, நிமிருது. கண்ட்ரோல் வந்துருச்சா? ஒரு வாரமாக ஓட்டாடுறதுனால அதெல்லாம் வந்துடும். அதை இது அதெல்லாம் வரலன்னா என்ன அர்த்தம்மா? பாருங்க ப்ரோ, மாப்பிள்ளை எவ்வளோ ஹேர் ஸ்டைல் பண்ணி எவ்வளோ கும்முனுங்கிறானே, மாப்பிள்ளை மாதிரி கலங்குறான் தானே. கரெக்டாக இருக்குதுல்ல மாப்பிள்ளை? இருக்காரு கரெக்டாக இருக்குதுல்ல? எனக்குனா போகுது, உனக்கு போனால் சரி மாப்பிள்ளை. கொஞ்சம் தெரியாத கீழே விட்டுட்டோம்னா கூட தம்பி அடிக்கிறதில்ல. வந்து ஒரு இடத்துல தான் அடிக்கிறது. இந்த பள்ளம் நீ சொன்னில்ல, இந்த ஒரு இடத்துல காடு மட்டமாமா நேரம்ல அது தள்ளமாமான்னு, அந்த இடத்துல மட்டும் அடிக்குது. காடு வேறு கட்டை வேறு வெயிட் ஆகுதான். ஏன் இப்படி பண்ணுறீங்கிறான். இதுக்கு மேலே நாங்கள் எப்படி பொண்ணு ஒரு மேலே பொண்ணு மேலே போகணும்னா 6000 கண்டா தான் கட்டணும். கேனூரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் தூக்கிடணும். நம்ம இன்றைக்கி பொழுது நிற்க மாப்பிள்ளைக்கு பேலர் தான். அதை அங்கே அப்புறம் அதெல்லாம் அறுத்து போட்டுருக்குறாங்க. இதெல்லாம் கட்டினா தான் வேலை. நம்மளுக்கும் இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் உழவு இருக்குது. நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அறுக்கல. ஆனால் கள்ளக்கொடிக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, பேலர் நிலத்துலேயே மோத தேவையில்ல. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் உருண்டுக்கிட்டே ஓடினா தான் பில் எடுக்குது, இல்லைனா எடுக்க மாட்டேங்குது. இதுதான் இதில் பிரச்சனையே. அதே மாதிரி பாரத் பேலருக்கு லோக்கல் அரிக்கம்பி வாங்கி போட்டால் தாங்குதான்னு மட்டும் சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக தாங்கலை. இந்த 80 ரூபாய்க்கு ஒரு கம்பி வருது ப்ரோ, அதெல்லாம் வாங்கி போடாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், அது தாங்கவே மாட்டேங்குது. நான் ஏன்னா அனுபவப்பட்டுட்டேன். அதனால் அந்த 80 ரூபா கம்பிலாம் வாங்கி போடாதீங்க. பணம் போனால் போயிட்டு போகுதுன்னு பாரத்தை வாங்கி போடுங்க. அது கம்பெனிலேருந்து வர கம்பெனி நல்லா ஸ்டாண்டர்டான கம்பெனி, நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லா தாங்குது. ஆனால் இதெல்லாம் தாங்க மாட்டேங்குது. இப்போ இந்த ஐட்டம் வந்து ஒரு போட்டு 7-8 நாள் ஆகுது. பாரத கம்பி உடையிற வேலையே இல்லை. ஆனால் இதே வந்து லோக்கல் கம்பிலாம் கடக்கு புடக்குன்னு இதே பார்த்திங்கன்னா 50 ரூபா கம்பி கூட உடையில, நல்லா வளைஞ்சி கொடுக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அதில் என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா, 50 ரூபா கம்பியில் அரி வந்து கிடுகிடுன்னு போக மாட்டேங்குது, நல்லா தேங்குது அரி. ஆனால் பாரத் கம்பியில் அரி தேங்கிறதில்ல. ஏன்னா அது கம்பி டெம்பராக இருக்கிறதுனால அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. ஆனால் 50 ரூபா கம்பி அரி ஃபுல்லாக தேங்குது. அதனால் லோக்கல் கம்பி வேணாம். ஆனால் இன்னொன்று
பாலாஜியா என்னமோ ஒரு கம்பி வருது, அந்த கம்பியை வாங்கி போடாதீங்க. அது நல்லா இருக்குது, பார்த்தா வந்து பாரத் மாதிரியே தான் இருக்குது. அதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த போல்ட்டு போட்டு டைட் பண்ணுறோம்ல அந்த இடத்துல பாரத்தை நல்லா வளைஞ்சி நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கம்பியோட லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாலாஜிங்கிறது கம்பி மஞ்சள் கம்பிக்கிட்ட இதோ பாரத் கம்பியோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 3 mm வளர்த்தியாக இருக்கும். அதை வச்சு தான் அந்த கம்பி கண்டுபிடிக்க முடியும். லைட்டாக திக்னஸ் அதிகமாக இருக்கும் எது பாரத், அது கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் 1 mm 1/2 mm கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் லோக்கல் கம்பி போடாதீங்க, போட்டு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அது ஆகாது. நானே அப்படி தான் கேட்டேன். அப்புறமேட்டு இப்போ ஜெயில வாங்கி போட்ட வாட்டி தான் அது கப்பு சுப்புன்னு கம்முன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. சரியாக போச்சு ப்ரோ. இது டெய்லியும் அந்த 80 ரூபா கம்பி வாங்கி நுணுங்கி மாற்றுறதுக்கும் இது வந்து இப்போ 1000 கட்டு 2000 கட்டு ஓட்டிட்டு ஒரு கம்பி மாற்றுறதுக்கும் சரியாக போச்சு. நமக்கு போல்ட்டு சேதாரம் ஆகாது, போல்ட் அடிக்கடி மர ஸ்லீப்பேஜ் ஆகாது, நம்மளுடைய வேலை கம்மி. இல்லைன்னா வச்சுக்கோங்க டெய்லியும் அடியில் படுத்துக்கிட்டு கிடக்கணும், பொழுதுனிக்கும் கம்பியும் அரிக்கம்பி மாற்றுறதே வேலை. அதில் எல்லாம் உடஞ்சி போச்சுன்னா வச்சுக்கோங்க என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக அரிக்க மாட்டேங்குது, வண்டி வேகமாக ஓட்ட முடியல, ஒவ்வொன்றா பொறுக்கி எடுக்கிறதா இருக்குது. இதே வந்து கம்பியெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா போனோம்னாவே டக்குன்னு நல்லா உறிஞ்சி எடுத்துக்குது. இதுதான் பிரச்சனை. அதனால் பாரத் பேலர் எடுத்த நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்கள்ட்டே கம்பி வாங்கி போட்டுக்கோங்க. 120 ரூபா வருது இன்றைக்கி. அதனால் அவங்கள்ட்டே கம்பி வாங்கி போட்டுக்கோங்க. வாங்கி போடுற பணத்துக்கு ஒர்த்தான கம்பி. வெளியில் விற்கிது அந்த பாரத் கம்பி எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது, வெளியிலிருந்து பார்க்குறது அப்படின்னா பாக்கெட்டுக்கு மேலே எந்த பேரும் எழுதியிருக்க மாட்டாங்க, வெறும் பாலித்தீன் கையில் அப்படி சீல்டு பண்ணி தான் வரும் பாரத் கம்பி. ஆனால் வந்து வேறு அந்த பாபாஜிங்கிறது பேர் அடித்து அந்த காயத்தில் அச்சடிச்சா வரும், அதை வச்சே கண்டுபிடிச்சிப்படலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி கம்பியில் வந்து லைட்டாக வளர்த்தியாக இருக்கும், அந்த போல்ட் உட்காடுறது கொஞ்சம் வாட்டம் மாறி இருக்கும், கம்பியோட 1/2 mm திக்னஸ் கம்மியாக இருக்கும். இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதே கலரில் பெயிண்ட் அடித்து விட்றதுனால நம்மளுக்கு கன்ஃபியூஷன். நானே அது இதெல்லாம் ஒரே கம்பி தான், அவங்க வந்து சும்மா அங்கே இருக்க ஜெயிலில் மட்டும் ரேட்டை சேர்த்து விற்கிறான்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து ஓட்டி பார்த்த வாட்டி தான் அதோட விஷயம் தெரியுது. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இதில் சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து நம்ம அந்த கம்பி எப்படி இருக்குதுன்னு ஓட்டி பார்க்காத சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு தான் அந்த கம்பியை ஓட்டி பார்த்தேன். நானும் ஒரு 4 பாக்கெட் வாங்கிட்டு வந்து போட்டு ஓட்டினேன். 80 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். உங்கள் ஏரியாவில் அந்த கம்பியை மஞ்சள் கம்பி என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டு சுத்தம் வேஸ்ட்டு. அதனால் 80 ரூபாங்கும் போது இன்னும் 40 ரூபா போட்டு வாங்க. அந்தளவுக்கு அது ஒர்த்தான கம்பி, இல்லைனா கூட பரவாயில்ல. இது வயல் ஒரே மட்டமாக நிறையிறோம்னா நல்லா எப்படி சொல்கிறது பேலர் ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும். வயல் திட்டு ஒரு பக்கம் ஏறி இறங்கி கடந்துச்சுன்னா பேலரே ஓட்ட முடியல, அதெல்லாம் மட்டமாக அரிக்கவும் முடியல, அரிக்கம்பியும் உடையும். ஆனால் இது வந்து பாரத் கம்பி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தாங்குது. இப்போ பாருங்கள் மாற்றி கிட்டத்தட்ட 1000 கட்டுக்கு பக்கமாக ஓட்டிட்டேன். இது வரலும் வந்து அல்லையில் கம்பி உடையலை. கழட்டுற வேலை மிச்சம் இல்லை, அரிக்கம்பி உடையிறதில்ல, சுத்தமாக அரிக்குது, நம்மளுக்கு அலைச்சல். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதை வந்து பாரத் கம்பி எடுத்து போட்டுக்கோங்க. மித்தபடிக்கெல்லாம் நிறையா பேர் வந்து இந்த ஆடுகை எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த ஆடுகை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வைக்கோல் ஓட்டுறதுக்கு கள்ளக்குடி ஓட்டுறதுக்கெல்லாம் தேவையில்லை ப்ரோ. இந்த ஆடுகை அதிகமாக விரும்புகிறவங்க எதுக்கு விரும்புவாங்கன்னா அந்த மக்காசோளத்தட்டு சோளத்தட்டு இந்த கட்டப்பாரில் ஓட்டுறாங்க பாருங்க, அவங்க தான் அதிகமாக ஆடுகையே விரும்புவாங்க. இவங்களாம் யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் வந்து ஆடுகை தேவையில்லை. வேணும்னா 17,000 என்னமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஆடுகை தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, பேலர் வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ப்ரோ, அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர். ப்ரோ ஃபஸ்ட்டெல்லாம் பேலர் வந்து வெயிட்டாக தான் கொடுத்தாங்க, ஓகேவா. அது வந்து ஜெயிலே கேளுங்க ஓப்பனாக சொல்லுவாங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் கூட ஒடுங்காது. பழைய மாடல் பேலரில் அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்க, எந்தெந்த இடத்துல வெயிட்டை குறைக்க முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் வெயிட்டை குறைச்சிட்டாங்க. அதாவது ரோலர் இதெல்லாம் வந்து வெயிட்டை குறைச்சிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம பேலர்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி 2-3 பேலர் அப்பளம் மாதிரி ஒடுங்கி போச்சு. இப்போ கிட்டத்தட்ட 7-8,000 கட்டு ஓடிடுச்சு. ஆனால் அப்பளம் மாதிரி ஒடுங்கிருச்சு. அதனால் என்ன சொல்கிறது, தைரியமாக எடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வரைக்கும் இதில் இவ்வளோ நாள் ஓட்டி எதுவுமே பிரச்சனை வரலையா ப்ரோனா 2-3 டைட்ரு பேரிங் பார்த்துருக்குறேன் ப்ரோ. வேறு எதுவுமே நான் பார்க்கல. அப்புறம் அரிக்கம்பி அது ஏன் தப்பு, அது இந்த பாஜாஜின்னு ஒரு கம்பியை வாங்கி போட்டு அதெல்லாம் நுணுங்கி போயிடுச்சு. அப்புறம் கிளச்சு பிளேடு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிளச்சு பிளேடு கொட்டி போச்சு. அது கிளச்சு பிளேடு 250 ரூபா போட்டு மாற்றினேன். அப்புறமேட்டு கொஞ்சம் பேலன்ஸ் ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெயிலே வந்து 11 இருந்துச்சு. அதை வந்து 13 பல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ தான் வந்து நான் பேலரில் ஆல்ட்ரு பண்ணுது. அப்புறம் செயினுக்கு ஆயில் வந்து நல்லா புழுதி காடாக இருந்தால் 30 கட்டுக்கு ஒரு ஐட்டம் ஆயில் விடணும். கொஞ்சம் காஞ்ச காடாக இருந்தால் ஒரு 50 கட்டு ஓட்டின வாட்டி ஆயில் விட்டால் கூட போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயில் என்ன சொல்கிறாங்கன்னா செயின் வந்து 20,000 கட்டுக்கு பக்கமாக ஓடுங்கண்ணா, நீங்கள் கரெக்டாக ஆயில் விட்டு மெயின்டைன் பண்ணிங்கண்ணா அப்படிங்கிறாரு. அதுவும் கரெக்டு தான் ப்ரோ. இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க கர்த்தரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 45,000 கட்டு ஓடுதுன்னு. எல்லாமே ஓடும் ப்ரோ, எல்லா மிஷினும் ஓடுறதெல்லாம் ஓடும். மெயின்டைன் கரெக்டாக பண்ணினோம்னா ஓடும். இப்போ டெய்லியும் 1/2 கிலோ கிரீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. நான் ட்ரக்கு கூட 1/2 கிலோ கிரீஸ் அடிக்க மாட்டேன். இது பேலரு டெய்லியும் 1/2 கிலோ கிரீஸ் சாப்பிடுது. கொஞ்சம் நஞ்செல்லாம் 1/2 கிலோ கிரீஸ் சாப்பிடுது. அப்படியே நின்ன இடத்துல பிரேக் அடிச்சிடப்போகிறான் ப்ரோ. வண்டி உசுறு போய் உசுறு வருது. 50 HP வண்டியே. இதே சின்ன வண்டியாக இருந்தால் என்ன பாடு போட நினச்சி பாருங்க நீங்களே. அவ்வளோதான். இதனால் ஆட்டுக்கை எடுக்கிறீங்க, வைக்கோல் ஓட்டுறோம் ப்ரோ. டெல்டா மாவட்டத்துக்காரனா ஆடுகையெல்லாம் தேவையில்லை ப்ரோ, நார்மலாக எடுங்க, அதே போதும். ஆனால் எடுத்தவங்க ஒவ்வொரு சில பேர் பார்த்தா விற்கிறாங்க. அது என்றைக்குமே வந்து விற்கிறது கரெக்டு தானே. எடுத்தால் ஹோட்டல்லாம் விற்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல. இன்னுமே பேலர் போட்டு பெருசாக சம்பாதிக்கிறது கஷ்டம் தான் ப்ரோ. எல்லா பக்கமும் பேலர் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னுமே பெருசாக பேலர் போட்டு சம்பாதிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எதா இங்கே லோக்கல் ஏரியாவில் ஓட்டிக்கலாம். அவ்வளோ இந்த வயல் மாப்பிள்ளை வலிக்கிட்டான். அடுத்து அந்த பக்கத்து வயல் தான் வலிக்கணும். புரியல இல்லையே, இன்னும் கூப்பிடவில்லை. நம்ம அரை கத்தை இருக்குது. இது வேறு கட்டுக்காரது. அவருக்கு லைட்டாக ஈரமாக தான், அப்புறம் சுற்றுறதான். ஸோ அதனால் வந்து அரை கத்தை பொட்டி இருக்குது. அதை சுற்றி விட்டு வந்து இதை சுற்றுவோம் மாப்பிள்ள. அவ்வளோதான், லோட் ஆயிடுச்சு. போட்டு வந்துடுவோம். வருஷம் நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த வயலை, இந்த 2 வயல் இருக்குது, இந்த காட்டுக்காரருக்கு இது 2ஐயும் சுற்றி விட்டு அதான் ஓட போகிற ஒரு வயல் இருக்குது, அதை சுற்றி விட்டு தான் போகணும். நம்மளும் போயிட்டு ரொட்டாட்டர் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரும். கொஞ்சம் சைடு கத்தையெல்லாம் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஓட்டிவிட்டு அதை போய் ஓட்டிவிட்டு போயிடும். இந்த வயது எத்தனை வருஷம் உழுவுமோ தெரியல. இவ்வளோ வருடம் உழுவுக்கும். யாரும் ஆந்திரா பண்ணியே இல்லையே முதல்ல.
அதா சரில அவங்களும் 4 பேர்த்து கேட்காதே இருப்பாங்க அவங்களையும். நீ என் காடு சுத்தனா என்ன 300 ரூபா தெரிஞ்சு ஓகேங்களா. மாப்பிள்ளையும் சுற்றி தள்ளுறாரு. சாப்பாட்டுக்கு போகிறானான்னு தெரில, இல்லைன்னா நம்ம போய் உழவு ஓட்டுற வேலைக்கு தான். அதனாச்சும் போய் பார்க்கலாம், கேட்போம் என்ன சொல்கிறேன். போய் சாப்பிட்டு வந்துடுறேடான்னு கேட்குறேன். மாப்பா போய் சாப்பிட்டு வந்துடுறியா? உழவு ஓட்ட போகிறேன். போய் வயிற்று நப்பிக்கிட்டு வந்துடு. நீ வர்றது எப்படியே 12 மணி ஆகி போயிடும். நானும் போனால் வர முடியாது. சாப்பிட்டு வந்துடு. நிலங்காடெல்லாம் நல்லா காஞ்சி போட்டுட்டு அதனால் குட்டி குட்டியும் குதிக்குது. திமீர் காயிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சுத்தமாக காஞ்சி போச்சு. இது மாதிரி ஓரம்லாம் சுத்தமாக அரிச்சு போட்டால் மட்டும்தான் இந்த ஓரத்தில் புல்லு நிற்காது. ஓரம்பாரம்லாம் அரிச்சு போடலாம் வச்சுக்காங்க, ஓடி முடிஞ்சு போயிடும். எல்லாம் புல்லெல்லாம் ஓரத்தில் நிற்கும். ஏப்போ ஓரம்பாரெலாம் புல்லு எடுக்கலன்னு என்ன சொல்லுவாங்க, என்ன தம்பி ஓரத்தெல்லாம் புல்லு அப்படியே கிடக்குதா, இந்த வெயில் கிடக்குது பார்த்தீங்களா ஓரத்தில் புல்லு, இதெல்லாம் எப்படி எடுக்கிறது? காட்டுக்காரர் எப்படி ஒன்று எடுங்கிறாங்க. ஆனால் எப்படி எடுக்கிறது இந்த ஓரத்தில் புல்லு சொல்லுங்க, எவ்வளோ புல்லு கிடக்குது வரும். கடமை ஒன்று அரிச்சிடா. இப்படி எடுத்து சுத்தம் பண்ணி அந்த ஓர பக்கத்தில் எடுக்கும். இங்கெல்லாம் ரீலர் கொண்டு போய் இந்த மாதிரிலாம் வச்சு ஓட்ட முடியாது நண்பா. மாப்பிள்ளையும் சாப்பிட்டு வந்தானா நம்ம அதுக்காட்டி ஒரு 5-6 கப்பை சுற்றுவோம். சாப்பிட்டு 2 வாட்டி அப்புறம் நான் போயிட்டு உழவு ஓட்ட வேண்டியதான். மாப்பிள்ளை கள்ளக்காடாக இருந்தால் என்ன வேகம் போவான், இதிலெல்லாம் போக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு டமார் டிமீர் டமுக்கு அமால் டுமிலுங்குது. வேகமாக போனால் அரி விட்டுருது, பொறுமையாக போனால் தான் எல்லாத்தையும் இழுத்து அள்ளிக்கிட்டு. ஐயோ அப்போ அது நான் அன்றைக்கே பார்த்தேன்டாம்மா. அப்போ பேலரை பொறுத்தவரையிலும் ஸ்பீடாக ஓட்டணும்னா ப்ரோ எப்படி சொல்கிறது, அரி தேங்குதில் அப்போ வந்து ஓரத்தில் இருக்கிற புல்லெல்லாம் இழுக்க மாட்டேங்குது. இதே வந்து ஃபஸ்ட் கியரில் ஓட்டினோம்னா கொஞ்சம் வண்டி பொறுமையாக போகிறதுனால அந்த அல்லையில் ஒதுங்குற இதுங்கிற புல்லாம் விட்றதில்ல, அதிகமாக போட்டெல்லாம் இழுத்துக்கிட்டு வந்துடுது. ஆனால் செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் மாற்றினோம்னா அந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் கோதி எடுத்துக்கிட்டு போகுது, ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுக்கவே மாட்டேங்குது. ஆனால் டீசல் மைலேஜ்லாம் அருமையாக இருக்குது ப்ரோ. 585 பொறுத்த வரலும் வேலை இருக்குது. ஆனால் வந்து ஜாண்டியர் மைலேஜ் கொஞ்சம் இதுக்கு கம்பேர் பண்ணும் போது எப்படியும் 100 கத்தனாச்சும் குறையுங்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் டீசல் மைலேஜ் பார்த்தா இதே ஹெச்பி நம்ம இதே ஹெச்பி எடுக்க போகிறதில்ல, 45 தான் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது, எல்லாம் செலவு மேலே செலவு வந்துக்கிட்டு இருக்குது. இல்லைனா கூட பரவாயில்ல, பார்ப்போம், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம். முந்தானத்து ஒரு வீடியோ போட்டோம்ல ப்ரோ, வண்டி ஆயில் சீரிஸ் வீடியோ. அதில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், 2040க்கும் 1540க்கும் என்ன ப்ரோ வித்தியாசம், ஏன் வந்து ஆயில் வால்வு செக் பண்ண தேவையில்லையா அப்படின்னு. ப்ரோ வால்வு செக் பண்ணலாம், ஓகேவா. வால்வு செக் பண்ணலைன்னா செக் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா வண்டியில் ஃபஸ்ட்டு குடுன்னு இன்ஜின் வால்வு சவுண்டு வரும்.
அந்த சவுண்டு வந்துச்சுனாலும் வால்வு செக் பண்ணலாம், இல்லைன்னா பொழுதுனைக்கும் வால்வு இழுத்து வைக்கணும்னே தேவையில்ல. வால்வு சவுண்டு வந்தால் மட்டும் வைங்க, ஓகேவா? அப்புறம் அது இல்லாத பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் மெயின் ரீசன். வால்வு சவுண்டு வந்தாவே வந்து கம்ப்ரஸர் கம்மியாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அதுவும் இப்போ வர வந்து சிஆர்டி வண்டியெல்லாம் வந்து யாருமே வால்வு செக் பண்ணுறதில்ல, ஓகேவா? அதெல்லாம் வைக்க தேவையில்லை, அவங்களே கரெக்டாக வச்சு விட்ருவாங்க. அவ்வளோ செடியும் தேவையாது. ஒரு 5000 மணி நேரம் 10,000 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் வச்சிங்கன்னா போதும். ஒவ்வொரு ஐட்டமும் வச்சு இழுத்து வச்சிங்கன்னா இன்ஜின் லைஃப் சீக்கிரம் போயிடும். ஏன்னா விஷயம் தெரிஞ்சு யாருமே பாருங்கள் அதிகமாக வால்வு செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 400 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் டிங்ட்டாங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணுங்கள், எதுவுமே பண்ண தேவையில்லை. சும்மா வால்வு இழுத்து வச்சோம்னு வச்சாங்க, அந்த வால்வு லாடு கட்டாகி போயிடும். சுகராக பிடிக்கும் பொழுதுனைக்கும் கம்ப்ரஸர் சுகராக ஓடிட்டு இருக்கும். இதே நல்லாயிருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த வால்வு சவுண்டு வந்துச்சுனாவே டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். வண்டி வந்து குடுன்னு ஓடிட்டு கிடக்கும். இந்த வயலில் என்ன இந்தஞ்சோட வயல் இருக்குது, ஒரு 20 கத்தை கூட வரல. வயலை பார்த்துலாம் எடை போடக்கூடாது, அது இல்லை பார்த்து தான் எடை போடணும் மாட்டேங்குது. அன்றைக்கெல்லாம் ஓட்டின காடில் நான்லாம் ஓட்டினதில் அவ்வளோ புழுதி முழங்கு போச்சு. இதெல்லாம் ஒரு புழுதி ஒரு முழங்க எதுவுமே இல்லை ப்ரோ, எல்லாம் சுத்தமாக கம்ப்ளீட்டாக இருக்குது. வேகமாக போனால் பேலர்லாம் புட்டுக்கிட்டு போயிட மாட்டேது. அந்த ஆட்டம் அடுத்து கட்டமாட்டாங்க. பொறுமையாக போனோம்னா தான் எந்த பிரச்சனையும் இல்லை. மாப்பிள்ளை பொறுமையாக போனால் தான் அரி சுத்தமாக எடுக்குது. ரிவேஸ் யார் போட்டு சாவறதுன்னு சொல்லிட்டு அப்பா காடு ரொம்ப காஞ்சி போச்சாட்டுக்குது. ஓரத்தில் அங்கே கொஞ்சம் கிடக்குது, ஓரத்தில் எடுக்கிறது தான் இதுதான் சல்லை. போய் சாப்பிட்டு வந்துடுறியா? நீ சாப்பிட்டு வா, நான் போகிறேன். ஒரு ரவுண்ட் அடிச்சா காடே இல்லடா. சாப்பிட்டு வாடா மாப்பிள்ள அப்படிங்கிறேன். இந்த வயலை ஓட்டி குட்டி வாங்க போகலாம். இரு, உனக்கு அளவு கூட காய்ச்சி இல்லையா? எது வாங்குறோம்? நம்ம மாப்பிள்ளையும் போய் சாப்பிட்டு வந்தானா மாற்றி விட்டு அவங்க போயிட்டு ஓட்டுற வேலையை பார்க்க வேண்டியதான். இதை பார்த்துட்டு என்னத்துக்காவது. ஓகேம்மா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்புறம் இந்த மாதிரிலாம் வீஸாக வர்றதில்ல. அதனால் நமக்கு வேலை டைமாக அதனால் எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. சும்மா இருந்தால் போடலாம். வேலை டைமில் இன்னொரு 10 நாளைக்கு வேலை இருக்கும் ப்ரோ. இந்த வயக்காடு இப்போ இதெல்லாம் வந்து ஓட்டி ஓட்டி கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் இனிமேல் மேட்டுக்காடு வர மட்டும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான். மேட்டுக்காடு இப்போ கலவாட்டை போடுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அதுங்காட்டியும் என்னென்ன தேவைகள் வேணுமோ எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம். வக்கீலில் பொறுத்தவரைலாம் பொறுமையாக ஓட்டணும். ஆனால் மணிக்கு 100 கத்தை போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தான் போடுறாங்கன்னு தெரில ப்ரோ. அதெல்லாம் பெரிய விஷயம்தான். நம்மளதெல்லாம் மணிக்கு 20 கத்தை 30 கத்தையாக போட முடியல. 30 கத்தை அதிகபட்சம் நம்ம டார்கெட்டு. இன்னும் கொஞ்சம் காடு நல்லா இருந்தால் இன்னும் 10 கத்தை சேர்த்து விழுது. அவ்வளோதான். 50 கத்தை 100 கத்தையெல்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தர் 2 மணி நேரத்தில் 210 கத்தை டார்கெட்டு அப்படின்லாம் கமெண்ட் போடுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் வருது. அவ்வளோ கத்தையெல்லாம் நம்மளால் போடவும் முடியல. அது எப்படி போடுறாங்கன்னு தெரியல. அது ஏதோ வச்சிப்புள்ள ஏதோ குட்டானா இருந்தால் கூட அந்தளவுக்கு எப்படி போடுறாங்கன்னு தெரில ப்ரோ. ஏன்னா நூல் சுற்றுற டைமிங் இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது கத்தை சுத்தமா இல்லை நூலே கட்டிக்கிட்டு இருக்குமான்னு தெரில. அதை பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவனும் வாடா சாப்பிட்றதுக்கு போவாங்கிறேன், இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் சாப்பிட்றதுக்கு மட்டும் போக மாட்டான். அது இந்த வயலில் சுற்றி இப்படி தான் சாப்பாட்டுக்கு போகிறேங்கிறான். கொடுத்துட்டு போய் சாப்பிட்டு விடானா படுத்துறான் ப்ரோ. அந்த வயலை ஓட்டவும் இந்த வயலும் ஓட்டவும். ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு வர மாட்டேங்கிறான். வந்துட்டான் ப்ரோ. அவ்வளோதான், நாமளும் கிளம்பிட்டோம். பயத்து நப்பனே இல்லையா, சோறாக்கலையா? அதெல்லாம் நப்பிட்டு வந்துட்டேன். சரி, இந்த சாதா வந்து சுற்றிவிட்டு அப்புறம் அங்கே போயிடுறதான். அவன் இங்கே வெளியில் போகிறானா? நான் 37 கட்டு 37 25 அதில் அதில் போய் எனக்கு ஒரு தமிழன் கேட்டு மாப்பிள்ளை ஓட்டிட்டு வரட்டும். நம்ம போயிட்டு ஓட்ட போவோம்.